தேவனுடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. இப்பொழுது நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயுவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம். தேவ செய்திக்கு ஆதாரமாக மத்தேயுவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதை மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தேவனுடைய வார்த்தை நம்மத்திலே கிடைக்கும்படியாய் தேவ செய்திக்காய் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசியுள்ளவீராக, உடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவீராக. ஆண்டவரே, அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு அதிலே நாங்கள் உருவாக்கப்பட தேவன் எங்களுக்கு கிருபை செய்துள்ள போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, அப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கடைசி ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ள போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மத்தேயுவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தேவனுடைய கிருபையினாலே நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பாவது தன் சிலுவையை எடுத்துக்கொள்ளுகிறவன் அல்லது சிலுவையை சுமக்க ஆயத்தமா. தேவ செய்தியின் தலைப்பு சிலுவையை சுமக்க ஆயத்தமா. தேவனுடைய வேத வசனங்களிலே கிறிஸ்துவினுடைய முக்கியமான பிரசங்கம், முக்கியமான கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், தன் சிலுவையை சுமக்க வேண்டியது அது கட்டாயமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு இருக்கிற நாட்களிலே சிலுவையை சுமப்பது, தேவனுடைய சிலுவையை அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட பாடுகளை சுமப்பது என்பது, அதை சுமப்பதற்கு நாம் அதை யோசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். சிலர் சொல்லுகிறார்கள், அப்படியெல்லாம் வேதம் சொல்லவில்லை, நாம் சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது, கிறிஸ்து சுமந்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். சில கூட்டத்தாரோ தங்களுடைய எழுத்தின்படி ஒரு சிலுவையை தம்முடைய சரீரத்திலே போட்டுக்கொண்டு ஒரு செயினாகவோ, நிறைய பேர் அதை டாட்டூவாகவோ அல்லது அதை ஒரு இயரிங்காகவோ, இன்றைக்கெல்லாம் இருக்கிற காலங்களில் அதை வியர் பண்ணிக்கிட்டு அதை வைத்து நாங்கள் சிலுவையை சுமக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் தன் சிலுவையை சுமக்காதவன் தேவனுக்கு பாத்திரன் அல்ல என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப நீங்க இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம் என்றால், இயேசு சிலுவையை சுமக்கிறவராய் காணப்பட்டார். யோவான் புஸ்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தோம் என்றால், யோவான் புஸ்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்ன சொல்லப்பட்ட கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அப்ப இங்க நாம் பார்க்கிறோம், இயேசுவும் அவர் இந்த பூமியிலே மனிதனாய் வந்து, தம்முடைய சிங்காசனங்களை விட்டு பூமியிலே மனிதனாய் வந்து, அவனுடைய எல்லா சோதனைகளை அவர் அனுபவித்தும், மனிதன் போய்கொண்டிருக்கிற எல்லா பாடுகளையும் அதை காட்டிலும் மேலான பாடுகளை அவர் அனுபவித்தும், அவர் தம்முடைய சிலுவையை சுமக்கிற தேவனாய் காணப்பட்டார். அப்ப இன்றைக்கு தேவ ஜனமாய் இருக்கிற நாமும் தேவனுடைய சிலுவை அல்லது தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் சிலுவையை சுமக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. நாம் எப்படி தேவ சமூகத்திலே தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுக்கு நாம் காத்திருக்கிறோமோ, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோமோ, அதே போல அவருடைய சிலுவையை சுமப்பதில்லை அல்லது கிறிஸ்துவுக்காய் சிலுவையை சுமப்பதில்லை நாம் மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் காணப்படணும். நீங்க இயேசுவின் சிலுவையை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா அதை நம்மளால் சுமக்க முடியாது. ஏனென்றால் இயேசுவின் சிலுவை வேறு, நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை வேறு. இயேசுவின் சிலுவை மனிதர் குலத்திற்காய் அவர் பாடுபடணும், அவர் அடிக்கப்படணும். நீங்க உதாரணத்திற்கு 2 வசனத்தை நாம் பார்ப்போமாக. மத்தேயுவின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 20வது அதிகாரம் 28வது வசனம்: அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அவரே மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையும் கொடுக்க வந்தார்.
அப்ப இங்க சொல்லப்படுகிறது இயேசுவினுடைய சிலுவை என்ன? அவர் தம்முடைய ஜீவனை கொடுப்பதே அவருடைய சிலுவையாய் காணப்பட்டது. அதை இன்னும் நம்ம விளக்கமாய் பார்க்கணும்னா, லூக்காவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 22வது வசனம் வாசித்தோம் என்றால், மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியனாலும் வேதபாரகனாலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும், கொல்லப்படவும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். அப்ப இங்க இயேசுவினுடைய சிலுவை என்ன? அவர் மனிதர் குலத்திற்காக அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிறதை காட்டுகிறது. இன்னொரு வசனம் இன்னொரு காரியத்தை காட்டுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுது பாருங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். இரண்டாவது, அவர் முதலாவது ஜீவனை கொடுக்கும்படி அவர் சிலுவையை சுமந்தார். இரண்டாவது, அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மீது சுமந்து அதனால் அவர் சிலுவையை சுமக்கிறவராய் காணப்பட்டார். அப்ப கிறிஸ்துவின் சிலுவை என்பது வேறு. அது மனித குலத்தின் பாவத்தை எடுத்துக் கொள்வதும், மனிதனுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காக அவர் அடிக்கப்பட்டு தன் ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர்ப்பெழுவது. அது கிறிஸ்துவினுடைய சிலுவை, அது இயேசுவினுடைய சிலுவை. அதே போல தம்முடைய ஜனமும் சிலுவையை அவர் சுமக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சியுள்ளவராய் காணப்பட்டார். அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாய் இருந்துச்சு. அதுக்கு தேவனால் வற்புறுத்தப்படுகிற காரியம் அல்ல. அது தேவன் நீ இப்படிதான் செய்யணும், இப்படி நீ செஞ்சே ஆகணும் அப்படிலாம் கர்த்தர் சொல்லல. என்ன நீ பின்பற்றணும்னு நினைச்சேனா நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு வா என்றுதான் வசனம் சொல்லுகிறது. மத்தேயின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் வாசித்தோம் என்றால், ஆதாரமாய் வாசித்தோம் அல்லவா, அந்த வசனம் சொல்லுது பாருங்க, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன். அப்ப நம்முடைய மனிதர்களாய் வாழுகிற கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழுகிற நமக்கு ஒவ்வொருவருக்கும் நமக்கென்று ஒரு சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சுமக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். இன்றைக்கு அநேக சிலுவையை சுமப்பதற்கு தயக்கம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அநேக சிலுவை நமக்கென்று இருக்கிறது என்கிறதற்கான நினைவில்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். கிருபையின் சத்தியம் அல்லது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்கிற வார்த்தையை மாத்திரம் பிரசங்கித்து அதை ஜனங்கள் கேட்டு 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 இன்றைக்கு அவர்கள் பாடுகளை குறித்ததான நினைவற்றவர்களாய் மாறி போகிறார்கள். நீங்க இன்றைக்கு இருக்கிற உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அநேக கிறிஸ்தவர்களே சொல்லுகிறாங்க, நான் ஏன் இந்த பாடுல போகணும், நான் தேவனுடைய பிள்ளையா இருந்தா நான் ஏன் இதை சுமக்கணும், அவர் தானே சிலுவையை சுமந்துட்டாரே, அப்புறம் ஏன் நான் சுமக்கணும் என்று யோசிக்கிறார்கள். ஆனா தேவனே சொல்லி இருக்கிறார், இயேசுவே சொல்லுகிறார், நான் சிலுவையை சுமந்தேன், உண்மைதான். உங்களுடைய பாவங்களை நிமித்தமாய் பாவத்திற்காய் நான் சிலுவையை சுமந்தேன், ஜீவனை கொடுத்த உண்மைதான். அதே நேரத்திலே உங்களுடைய சிலுவையை நீங்கள் சுமக்க வேண்டியதற்கு நீங்க ஆயத்தப்படணும். நீங்கள் அதை சுமந்தால் மாத்திரமே தேவனை பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுவோம். இன்னும் ஒருபடி மேல போய் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு சீசனா இருக்க வேண்டும் என்றார். அப்ப சிலுவையை சுமந்தால் மாத்திரமே நாம் இயேசுவுக்கு சீசர்களாய் காணப்பட முடியும். அவர் சொல்லுகிறார் பாருங்க, பாக்கியவான்களாய் காணப்படுவதற்கு பாத்திரவான்களாய் காணப்படுவதற்கும் பின்பற்றுவதற்கும் அவருடைய சீசர்களாய் காணப்படுவதற்கு நாம் அவருடைய சிலுவையை சுமக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அப்ப சொல்லப்படுகிறது, நாம் சிலுவையை சுமந்து நாம் செல்கிறவர்களாய் காணப்படணுமா? அப்ப யாரெல்லாம் சிலுவையை சுமக்கணும்? இன்றைக்கு ஜனங்களிடத்திலே தேவ பிள்ளைகளிடத்திலே ஒரு விதமான வெளிப்பாடு காணப்படுகிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஊழியம் செய்கிறவர்கள் தான் சிலுவை சுமக்கணும், போதகர்களாய் இருக்கிறவர்கள் அல்லது சுவிசேஷர்களாய் இருக்கிறவங்க, கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்தவங்க தான் சிலுவையை சுமக்கணும், மற்றவங்க சுமக்க தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனா நீங்க வேத வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சிலுவையை சுமக்கிறவர்களாய் காணப்படணுமாம் வசனம் சொல்லுகிறது. மார்க்குவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின் வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். யார் சிலுவையை சுமக்கணுமாம்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் அழைத்து. அப்ப யார் தேவனுடைய அவர்களுடைய சிலுவையை சுமக்கணும்?
யார் கிறிஸ்துவுக்காய் சிலுவையை சுமக்கிறவர்களாய் காணப்படணுமாம்? ஜனங்களும் சீசர்களும். அப்பொன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை பின்பற்ற நினைக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற எல்லாருமே சிலுவையை சுமக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அவர்கள் விசுவாசிகளாய் இருக்கலாம், புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், அல்லது தேவனுக்காய் தங்கள் வாழ்க்கையை கொடுத்தவர்களாய் இருக்கலாம், அல்லது சுவிசேஷர்களாய் இருக்கலாம், ஊழியர்களாய் காணப்படலாம், போதகர்களாய் காணப்படலாம். யாராயிருந்தாலும் சரி, ஒருவருக்கும் இதிலிருந்து விதிவிலக்கே கிடையாது. இதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் இதை குறித்ததான வார்த்தையை பேசுவதற்கு நாம் பயப்படுகிறோம், அதை குறித்ததான வார்த்தையை பேசுவதற்கு யோசிக்கிறார்கள். ஆனால் ஒன்றை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்னவென்றால், நாம் சிலுவையை சுமந்தால் மாத்திரமே இயேசுவின் இடத்திலே நாம் பாத்திரர்களாய் காணப்படுகிறோம். நாம் சிலுவையை சுமந்தால் மாத்திரமே நாம் அவருடைய சீசர்களாய் நாம் காணப்படுகிறோம். நாம் சிலுவையை சுமந்தால் மாத்திரமே அவரை பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அந்த பின்பற்றுகிறதை குறித்து இன்னொரு வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடருவதற்கும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். எப்படி திருவிருந்து எடுக்கிறது, கர்த்தரை நினைவு கூறுகிறது, அது எப்படி நம்மளுக்கு அது ஒரு கட்டாயமா இருக்கிறதோ, எப்படி அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுதல் அதனால் நாம் நடத்தப்படுகிறோம் என்று அது நம்மளுக்கு கட்டாயமா இருக்கிறதோ, எப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறது அது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறதுக்காக இருக்கிறது, அது கட்டாயமா இருக்கிறதோ, அதே போல வசனம் சொல்லுது பாருங்க, அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றத்தக்கதாக நாம் சிலுவையை சுமக்க வேண்டியதும் நமக்கு கட்டாயமாய் அவசியமாய் காணப்படுகிறது. நாம் அவருடைய அடிசுவடுகளை சுமக்கும்படி அவர் அதை வைத்து போகிறார். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி. இன்றைக்கு நாம் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோமே, தேவனுடைய ரட்சிப்பை பெற்று இருக்கிறோமே, நாம் இயேசுவின் அடிசுவடுகளை தொடருகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? ஜெபத்திலே தொடருகிறது மாத்திரம் அல்ல, வேத வாசிப்பிலே தொடருகிறது மாத்திரம் அல்ல, தீர்க்க தரிசனங்கள் வரங்கள் செயல்படுத்துகிறது, சுகமாக்குகிற தாளந்துகளை வெளிப்படுத்துகிற அதுகளை மாத்திரம் அல்ல, நம்முடைய சிலுவையை சுமக்கிறதிலையும் நாம் இயேசுவின் அடிசுவடுகளை தொடருகிறவர்களாய் காணப்படணும். இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் சொல்லி இருக்கலாம், ஆண்டவரே நான் சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறார், நான் நினைச்ச இந்த பூமியை அழிச்சு புதுசு கொண்டு வந்திருக்கலாம், அல்லது யோனாவை போல இந்த பூமியில இருக்கிற நியாயாதிபதிகள் நீதிமான்களை தெரிந்தெடுத்து மீண்டும் ஒரு கையாய் பூமியை அழிச்சு நம் புதிய ஜனங்களை உருவாக்கி இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு என்ன செய்கிறார் பாருங்க, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்தார். வேத வசனம் யோவான் புஸ்தகத்துல யோவான் தெளிவாய் சொல்லுகிறான், அவர் யாருடைய சிலுவையும் சுமக்கல, தம்முடைய சிலுவையை அவர் சுமந்தார். இன்றைக்கு நாம் நம்முடைய சிலுவையை சுமக்க ஆயத்தமாயிருக்கிறோமா? அப்படி நாம் சுமந்தால் மாத்திரமே நாம் தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிறோம், அவரை பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோம், அவருடைய ஜனங்களாய் நாம் காணப்படுகிறோம். ஒரு எஜமானன் இருக்கிறான் அல்லது ஒரு தகப்பன் இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்டால், அந்த வேலைக்காரன் அல்லது அவனிடத்திலே அவன் குமாரர் அல்லது குமாரத்திகள் அந்த தகப்பனை போல அல்லது பெற்றோரை போல வளரணும் என்று விருப்பப்படுவாங்க. அதற்கு என்ன செய்வாங்க? அந்த பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? நாமளே சொல்லியிருப்போம், நான் வாழ்ந்த காலத்துல எல்லாம் இப்படி இருந்துச்சுப்பா, நீ இப்படி செஞ்சா இப்படி நடக்கலாம், இப்படி நீ நடந்தேன்னா இந்த விதமான வளர்ச்சி உனக்கு கிடைக்கும், நான் இப்படிதான் நடந்து வந்தேன், இந்தந்த பாடுகளை நான் அனுபவிச்சேன், இந்தந்த போராட்டங்கள் நான் தாண்டி போனேன், இந்தந்த எனக்கெல்லாம் பிரச்சனைகள் வரும் பொழுது அதுல இருந்து நான் ஓடி ஒளியல, அதற்கு எதிர்த்து நின்னேன், அதனாலதான் இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறேன், அதனாலதான் இந்த விதமான வளர்ச்சி எனக்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் கடந்து வந்த பாதைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோம். காரணம் என்ன? அவர்களும் அந்த பாதையிலே வந்து நாம் அனுபவித்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் மேலான ஆசீர்வாதங்கள் அவர்கள் அனுபவிப்பதற்காக,
நாம் போய் செய்த தவறுகளை அவர்கள் செய்துவிடக் கூடாது என்பதற்காக நாம் எப்படி வழியில வந்தோமோ அந்த பாதை அவங்களுக்கு காமிச்சு ஈஸியா அந்த பாதையில வந்துருவாங்க. பின்பாக அவர்களுடைய மகிமையை அடைவார்கள் என்கிற காரணத்தின் நிமித்தமாகத்தான், அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறது நிமித்தமாகத்தான் நாம் அதை கற்றுக் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய அடிசுவடுகளை அவர்களுக்கு மாதிரியாய் வைத்து சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அதே போலதான் கிறிஸ்துவும் அவர் நமக்காய் தம்முடைய அடிசுவடுகளை வைத்து செல்லுகிறவராய் காணப்படுகிறார். அவருடைய அடிசுவடுகளிலே நாம் தொடர வேண்டும். அவருடைய அடிசுவடுகளிலே நாம் நடக்க ஆயத்தப்பட வேண்டும். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடருவதற்காக. அப்ப பாடுபடுவதே, சிலுவையை சுமப்பதே, அது கிறிஸ்துவின் அடிசுவடுகளை நடக்கிறது. இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன்ட்ட போய், ஒரு நல்ல தேவ பிள்ளைகிட்ட போய் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கோல் என்ன, கிறிஸ்தவத்துல உங்க கோல் என்ன, ஆவிக்குரிய ஜீவியத்துல உங்க கோல் என்னன்னா, ஒரு நல்ல தேறின அல்லது உண்மையான தேவனுடைய பிள்ளை என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கிறிஸ்துவ போல மாறணும், என் ஜீவியம் கிறிஸ்துவ போல இருக்கணும், அவரை போல தாழ்மையுள்ளவனாய் இருக்கணும், அவரை போல நான் பேசுவதிலே தீவிரிக்காமல் கேட்பதிலே தீவிரிக்க காணப்படணும், அவரை போல நாம் மாறணும், அவரை போல வாழணும் என்று சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகிட்ட போய் கூட நீங்க சில நேரங்கள்ல உங்களுடைய சிலுவையை எடுத்து நீங்க நடக்கிறீங்களா என்று கேட்டால் அப்படி இல்லை என்று சொல்லுவாங்க. நான் ஏன் சிலுவையை எடுத்து நடக்கணும் என்று அநேகர் கேட்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுகிற எதனால் நாம் சிலுவை எடுத்து நடக்கணுமோ, அவருடைய அடிசுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தை, அவருடைய வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கை அவரை போல நாம மாற வேண்டும் என்றால், அவரை போல பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், அவருக்கு பாத்திரங்களாய் நாம் எண்ணப்பட வேண்டும். இது எவ்வளவு பெரிய முக்கியமா இருக்கு பாருங்க. சிலுவை சுமந்தால் மாத்திரமே அவருடைய பாத்திரர்களாய் நாம் எண்ணப்படுவோம். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவன் தன் சிலுவையை எடுத்து சுமக்கணுமா. நாம் மற்றவர்களுடைய சிலுவையை எடுத்து சுமக்க கூடாது. இந்த வசனத்துல இதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ளணும். அவங்க அந்த பாதையில போறாங்க, அவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் நடக்கிறாங்க, அதனால நானும் அப்படிதான் நடப்பேன்னு சொல்லி அவங்களுடைய பாடுகளை நாம சுமக்க கூடாது. நமக்கென்று சிலுவை வைக்கப்பட்டுள்ளது, நம்முடைய ஜீவியத்துக்கென்று கிறிஸ்து சிலுவையை கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவையிலே நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாய் காணப்படணும். அந்த சிலுவையை எப்படி நாம் சுமந்து சொல்லணுமா, இந்த சிலுவை எவ்வளவு நாள் அதை நாம் சுமக்கணுமாம். வசனம் சொல்லுது, தெளிவாய் சொல்லுது பாருங்க. லூக்காவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தோம்னா, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினான் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எப்போதெல்லாம் இந்த சிலுவை எடுத்து நடக்கணுமாம், அனுதினமும் எடுத்து நடக்கணும். அனுதினமும் ஒவ்வொரு நாளும் காலையில எஞ்ச உடனே நம்முடைய சிலுவையை தான் நாம் முதலாவது சுமக்க ஆயத்தப்படணும். நம்முடைய சிலுவையை சுமக்க நாம் ஆயத்தப்படணும். நீங்க இந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர்களுக்கென்று ஆயத்த வேலைகள் இருக்கும். அவங்க ஒவ்வொரு நாளும் தங்களை குறித்து ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. தங்களுக்கு போர் இருக்கோ இல்லையோ, யுத்தத்துக்கு போறாங்களோ இல்லையோ, பாதுகாப்புக்கு போறாங்களோ இல்லையோ, எந்த காரியத்துக்கு போறாங்களோ இல்லையோ, அவங்க ஒவ்வொரு நாளும் தங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் தங்களுடைய சீருடைய அணிகிறவர்களாய் காணப்படுவாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்கவங்க வேலைக்கு அவங்கவங்க ரேங்க்கு ஏற்றபடி அந்த சீருடைய அணிவாங்க. அதுக்காக எல்லா நாளும் அவங்க யுத்தம் பண்றாங்களா? கிடையாது. எல்லா நாளும் சண்டைக்கு போறாங்களா? கிடையாது. எல்லா நாளும் பாதுகாப்புக்கு நிக்கிறாங்களா? கிடையாது. ஆனா ஒவ்வொரு நாளும் அதை ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓட வேண்டிய ஓட்டத்தை அவங்க ஓடுவாங்க. இடையில நார்மல் நிறைய இருக்கணும். எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து இந்தியன் ஆர்மியில இருக்கிறான். அவன் இந்தியா ஆர்மியில ஃபர்ஸ்ட் போய் சேர்ந்த பிறகு நம்ம வீட்டுக்கு லீவு டைம்ல வீட்டுக்கு வர்ற பழக்கம் உண்டு. அவன் வீட்டுக்கு வந்து வரும்போதெல்லாம் டேடி நாங்க எல்லாரும் 3 பேரை உட்கார்ந்து சாப்பிடுவோம். அப்படி உட்கார்ந்து சாப்பிடும்போது அவன் வந்து உட்கார்ந்து சாப்பிடவே பயப்படுவான். ஏன்னா நாங்க வீட்டுல அவன் எப்படி எனக்கு கொடுத்தாங்களோ அதே போல அவனை காண்பார்கள், அவனை பார்த்துக்குவாங்க. ஏன்னா 9வது வகுப்பு படிக்கிறதுல நானும் அவனும் க்ளோஸ் ஃப்ரெண்டாய் காணப்படுறோம். சாரி, 3ஆம் வகுப்புல இருந்தே 9ஆம் வகுப்புல எல்லாம் அவனுக்கு எக்ஸாம் டைம்ல எல்லாம் எங்க வீட்டுல தான் அங்கதான் தங்கி இருந்தான். அவ்வளவு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ வீட்டுக்கு வரும்போது அவன் சாப்பிட்றதுக்கு பயப்படுவான் லீவ் டைம்ல வந்தப்பெல்லாம். ஏன்னு கேட்டா, ஒரு தடவை அவன் சொன்னான்,
நான் ரிட்டர்ன் போகும் பொழுது லீவுக்கு வந்திருக்கிற உண்மைதான், லீவு முடிச்சு ரிட்டனுக்கு அந்த பட்டாளத்துக்கு நான் அந்த ஆர்மிக்கு நான் போகும்போது அவங்க முதலாவது என்னை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. என்னுடைய எடையை பார்ப்பாங்க, என்னுடைய ஓட்டத்தை பார்ப்பாங்க, என் சரீரம் ஃபிட்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. அதை பார்த்துதான் என்னை உள்ள அலோ பண்ணுவாங்க. இல்லைன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த சரீரத்தை திரும்பியும் அதே நிலைமைக்கு கொண்டு வர சொல்லுவாங்க. அப்படிதான், அதனாலதான் நான் அதிகமா சாப்பிட பயப்படுவேன். இங்க வீட்டுல இருக்கும் பொழுது நான் எக்ஸசைஸ் பண்ணி அதை ஆயத்தத்தோட வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஒரு இராணுவத்திற்குரிய இராணுவத்தின் ஜனங்களிடத்திலே அதை வேலை பார்க்கிறவர்கள். அதே போலதான் கிறிஸ்துவினுடைய தேவ பிள்ளைகளும் நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவினால் நிமித்தமாய் நம்மளுடைய சிலுவையை நாம் சுமக்க ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் நாம் சிலுவையை சுமக்கிற எண்ணத்தோடு நம்முடைய நாட்களை நாம் தொடங்கணும். இன்னைக்கு என்ன சிலுவை இருக்கிறது, கிறிஸ்துவுக்காக நான் அந்த சிலுவையை சுமக்க ஆயத்தப்படுகிறேன் இருக்கணும். இதனாலதான் வசனம் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. கிருபைனா என்ன அர்த்தம்? நாம பலவீனப்படும் பொழுது அது நம்மளை பலப்படுத்தும். நாம செய்ய முடியாத காரியத்தை தேவன் தம்முடைய பலத்தை கொடுத்து செய்கிறது தான் அது கிருபையாய் காணப்படுது. அப்ப ஏன் தேவன் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை கொடுக்கிறார்? ஒவ்வொரு நாளும் நமக்கு வைத்த சிலுவையை நாம் சுமந்து நடக்கும்படியாய். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், கிருபையை பெற்றுக்கொண்டால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்று நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை கர்த்தர் கொடுக்கிறது ஆசீர்வாதத்திற்காகத்தான் நினைக்கிறோம். அது உண்மைதான், அது ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் அது சிலுவையை சுமப்பதற்கான பலனையும் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இந்நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் சிலுவையை சுமந்து செல்ல ஆயத்தப்படுவேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு வைக்கப்பட்ட சிலுவையை நான் சுமந்து கொண்டு போவேன் என்று ஒப்பு கொடுப்போமாக. அப்படி நாம் சிலுவையை சுமந்து அவருக்கு பாத்திரராகவும் அவருடைய சீசர்களாய் நாம் மாறுவோமாக. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, தனக்குத்தானே தன் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப நம்முடைய சிலுவை என்ன, அல்லது எந்த விதமான சிலுவையை நாம் சுமந்து சொல்லணும்? ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான சிலுவைகள் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வழிகளிலே கர்த்தர் நடத்துகிறார். ஆனா இந்த காரியத்திலே எல்லாருக்கும் காமனா சில காரியங்கள் இருக்கு. எல்லாருக்கும் காமனான சிலுவைகள், சில சிலுவைகள் இருக்கு. அதை மாத்திரம் பார்த்து நாம் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமாக. முதலாவதாக நாம் எப்படிப்பட்ட சிலுவையை நாம் சுமக்கணுமா? எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் இளைப்பாறுதல் உள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விக்கிதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள். விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அப்ப முதலாவது நாம் எடுக்க வேண்டிய சிலுவை என்ன? முதலாவது நாம் சுமக்க வேண்டிய சிலுவை என்ன? சகிப்பு என்கிற சிலுவை. ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு தேவனால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு இந்த சகிப்பு என்கிற சிலுவை என்பது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. இந்த சகிப்பு என்கிற சிலுவை நமக்கு மிகவும் அவசியம் இருக்கு. சகிப்பு என்கிற சிலுவை என்ன காரணம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? வசனம் சொல்லுகிறது, எதை நாம் சகிக்கணுமாம். அதுக்கு முன்ன நான் வசனம் சொல்லுது பாருங்கமே, அதே 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசம்னா அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன்பு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. எதை நாம் சகிக்கிறவர்களாய் காணப்படணும்? சகிக்கிற சிலுவை என்றால் எதை காட்டுகிறது? அது அவமானத்தை சுமக்கிறதை காட்டுகிறது. அவமானத்தை எண்ணாமல். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அவமானங்களிலே நாம் சகிப்புத்தன்மை உடையவர்களாய் காணப்படணும். நாம் அவமானங்களிலே சகித்து செல்லுகிறவர்களாய் நாம் காணப்படணும். இதுதான் ஒரு தேவ பிள்ளையின் அடையாளமாய் இருக்கிறது. ஏன் இயேசு சொன்னார், ஒரு கன்னத்தில் அறையும் பொழுது மறு கன்னத்தை காட்டு? சகிப்புத்தன்மை அங்கு அவசியமாய் இருக்கிறது. அப்ப வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சிலுவையை நாம் சுமைக்கணும்? சகிப்புத்தன்மையுள்ள சிலுவை. அப்ப அவமானம் என்று வசனம் சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? எப்படிப்பட்ட அவமானங்களாம்? அவமானத்துக்குரிய விளக்கம் என்னவாம்? வசனம் எப்படியா சொல்லுகிறது? அதே எபிரேயரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது பாருங்க, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால். அவமானம் என்றால் என்ன அர்த்தம்? மறுதலித்து போனவர்கள்.
நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை யாரெல்லாம் மறுதலிக்கிறார்களோ அந்த அவமானத்தை நாம் ஏற்றுக்கொண்டு சகித்து செல்லுகிறவர்களாய் காணப்படணும். இன்னொரு வசனம் அந்த மறுதலித்து போறவர்களுக்குரிய விளக்கம் சொல்லுது பாருங்க. அதே எபிரேயர் 6:5 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எதை மறுதலித்தவர்களாம் வசனம் சொல்லுது பாருங்க, நல்ல வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். இங்க வசனம் சொல்லுது, நல்ல வார்த்தையை அவர்கள் மறுதலித்தார்கள், பலனை ருசி பார்த்திருக்கிறாங்க, அதை மறுதலித்திருக்கிறாங்க. அப்ப தேவன் சொல்லுகிறார், எதுல நாம் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாய் காணப்படணுமாம், எதுல நாம் சகிப்பு சிலுவை சுமக்கணுமாம், நம்மளால் நன்மையை பெற்ற ஒரு ஜனம் இருக்கும். அவங்க ஆறுதல், அவங்க ஒரு துக்கத்துல இருந்திருப்பாங்க, வியாகுலத்துல இருந்திருப்பாங்க, அவங்க ஒரு கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. அப்ப நீங்க போய் உட்கார்ந்து, கர்த்தர் இருக்கிறாருப்பா, நீ இதுல இருந்து மேற்கொண்டு வரலாம், உன்னால இந்த துக்கத்துல இருந்து வெளியில வர முடியும், நீ நினைச்ச எதையும் செய்ய முடியும், அவ்வளவு வல்லம் உனக்கு இருக்கு என்று சொல்லி நீங்க நல்ல வார்த்தையை சொல்லி இருப்பீங்க, அவங்களை நல்ல கம்ஃபர்ட் பண்ணி இருப்பீங்க, அவங்களை நல்ல தேற்றி இருப்பீங்க. அந்த தேற்றுதலின் வார்த்தையை பெற்று அவங்க எல்லா துக்கத்துல இருந்து வெளியில வந்திருப்பாங்க. துக்கத்துல இருந்து, எல்லா டவுன்ஃபால்ல இருந்து அவங்க வெளியில வந்திருப்பாங்க. வெளியில வந்து நல்லா இப்ப கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அவர்கள் உடைந்த சிறகுகள் கொஞ்சம் பலன் அடையும். அந்த உடைந்த சிறகுகள் பலன் அடைஞ்ச உடனே அதை அப்படியே அடிக்க ஆரம்பிக்கும். அடிச்சு அவர்கள் மேலே பறக்க ஆரம்பிப்பார்கள். துக்கத்திலிருந்து முற்றிலும் வெளியில வந்து அவர்கள் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபை நடத்த ஆரம்பிப்பாங்க. அப்படி சக்சஸ்ஃபுல் லைஃபை நடத்தும் போது அதே ஜனம் யாரு உங்களிடத்துல வந்து ஆறுதல் பெற்றாங்களோ அவங்களே உங்களை தாழ்த்தி பேசுகிறவர்களாய் இருப்பாங்க. அவர்களே உங்களை இழிவாய் பேசுகிறவர்களாய் காணப்படுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இவன்லாம் ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்ல, எப்ப பார்த்தாலும் இவனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு, எப்ப பார்த்தாலும் இந்த மனுஷன் இப்படிதான் இருக்கிறான், அவன் சொல்றான் நான் ஜெபிக்கிறேன், அவன் சொல்லுகிறான் நான் இப்படி வாழ்றேன்னு சொல்லுகிறான், ஆனா அவனுடைய வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லை. யார் சொல்லுவா? உங்களுடைய ஆறுதலின் வார்த்தையை பெற்று தங்களுடைய காயங்களை ஆற்றி இப்ப சிறகடித்து படக்க காரணமா இருக்கிறீங்கள் அல்லவா, உங்களை பார்த்து அவர்கள் சொல்லுவார்கள். அதுதான் நல்ல வார்த்தையை கேட்டோம், பலனை ருசி பார்த்தோம். சில இடங்கள்ல சில ஜனங்களுக்கு நாம் உதவி செய்திருப்போம். ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம்னு சொல்லி நம்மகிட்ட 2 பொருள் இருக்கும்போது அதுல ஒரு பொருளை கொடுத்து உதவி செய்திருப்போம். சில நேரங்கள்ல நம்மகிட்ட பொருள் இருந்திருக்கும், ஆனா அதை நம்ம கொடுத்து உதவி செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறதுனால அவர்களுக்கு உதவி செய்திருப்போம். அவர்களை குழியிலிருந்து தூக்கி விட்டிருப்போம். அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தையை செய்தது மாத்திரமல்ல, அவர்கள் வளருவதற்கு நாம் ஏணிப்படியாய் காணப்பட்டிருப்போம். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க? அதே ஏணிப்படி இன்னைக்கு உங்களை உதைக்கிறதாய் காணப்படும். நீ எல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி எப்படி ஏணிப்படியை பயன்படுத்தி உயரத்துக்கு சென்று ஏணிப்படியை தள்ளி விடுகிறார்களோ அதே போல் இன்றைக்கு உங்களை தள்ளிவிட்டு இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட அவமான நேரத்திலே, அப்படிப்பட்ட மறுதலிக்கப்படுகிற நேரத்திலே நீங்கள் சகிப்பு தன்மை உடையவர்களாய் நாம் காணப்படணும். அவங்க அப்படி தள்ளும் பொழுது, ஐயோ என்னாலதான் அவன் வளர்ந்தான் என்கிற வார்த்தை நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அது உலகத்தான் சொல்லுவான், உலகத்தின் மனிதர்கள் சொல்லுவாங்க, நான் உதவி செய்ததுனாலதான்ப்பா அவங்க வளர்ந்தாங்க, நான் உதவி செய்தனாலதான் அவங்க இந்த நிலைமையில இருக்கிறாங்க, நான் நடத்தினதுனாலதான் அவங்க இப்படி இருக்கா என்று உலகத்தான் சொல்லுவான். ஏன்னா அவனை தன்னைத்தானே பெருமை பாராட்டுகிற எண்ணமுடையவர்கள். ஆனா தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் சகிப்பு என்கிற சிலுவையை சுமக்கிறவர்களாய் காணப்படணும். இன்றைக்கு சிலுவையை சுமக்கணும்னா கர்த்தருக்காய் பாடுபடுறத மாத்திரம் நாம் யோசிக்கிறோம், அவருக்காய் ரத்தம் சிந்துகிறத யோசிக்கிறோம், அவருக்காய் ஏதோ ஒரு இடத்துல போய் மிஷினரியா இருந்து அவருக்காய் காயங்கள் படுகிறதை நாம் யோசிக்கிறோம். அது ஒரு பக்கத்துல உண்மைதான். ஆனா எல்லாம் அதை காட்டிலும் மேலானது என்ன தெரியுமா? நீங்க இருக்கிற இடத்துல நாம் சகிப்பு தன்மையோடு இருக்கணும். நாம் செய்கிற நன்மையை அவர்கள் பொறுப்பெடுக்காத பொழுது நாம் அமைதியாய் காணப்படணும். நாம் செய்த நன்மையை அவர்கள் மறுதலிக்கும் பொழுது நாம் சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். அதுதான் சிலுவையை சுமக்கிற தேவனுக்கு பாத்திரர்களாய் காணப்படுகிற தேவ பிள்ளைகளை காட்டுகிறது. அப்ப இன்றைக்கு தேவ ஜனமாய் இருக்கிற நாம், நமக்குள்ளாக அந்த சகிப்புத்தன்மை இருக்கிறதா? நமக்குள்ளாக அந்த சகிப்புத்தன்மை, அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில இதுக்கு சில நாட்களுக்கு முன்பாக, சில ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கென்று ஒரு ஸ்லோகம் வைத்திருந்தேன், எனக்கென்று ஒரு காரியத்தை வைத்திருந்தேன். அது என்னன்னா, நான் அடிக்கடி ஜெபம் பண்ணும்போது சொல்ற ஒரு வார்த்தை தான், நான் நல்ல ஊழியம் பண்ணணும், நல்ல ஊழியம் பண்ணணும், நான் பரலோகத்துக்கு வரும் பொழுது என் மூலமாய் ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்திட்டு வரணும், சீக்கிரத்துல மரித்து போவோம். இந்த 3 காரியம் தான். நல்ல ஊழியம் பண்ணணும்,
ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுது. கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்து, கர்த்தருக்காய் நான் ஒரு கூட்டம் ஆத்தும ஆதாயம் செய்யணும். மூணாவது சீக்கிரத்துல மரித்து போகணும். இந்த 2 காரியம் நல்லது. ஆனா 3வது காரியம் சீக்கிரத்துல மரித்து போகணும்னு சொன்னது. அது காரணம் என்னன்னா, நான் அடிக்கடி யோசிக்கிறேன் என்னன்னா, அநேக போதகர்கள், அநேக ஊழியர்கள், நான் யாரையும் தனிப்பட்ட ரீதியிலே குற்றம் சாட்டல, நான் என் கண்களால் பார்த்தது, கேள்விப்பட்டதன் நிமித்தமா எனக்குள்ள அந்த ஒரு எண்ணம் வந்தது. அதைத்தான் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அநேக ஊழியர்கள், அநேக தேவ பிள்ளைகள் நல்ல தேவனுக்குள்ளாய் வளருவாங்க, வாலிப வயசுலேயே நல்ல ஊழியம் பண்ணி இருப்பாங்க, நிறைய ரகசியமான வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி இருப்பாங்க, நிறைய வார்த்தைகள் சொல்லி இருப்பாங்க. ஆனா அவங்க வயது சென்ற காலத்துல போய் அவங்ககிட்ட போய் பேசி பார்த்தோம் என்றால் அவர்கள் மற்றவர்களை குறித்து குறை சொல்லுகிறவர்களா இருப்பாங்க. நான் அந்த காலத்துலலாம் இப்படி பண்ணேன்னு சொல்லி தங்களை பெருமை பாராட்டி, இன்னைக்கு இருக்கிற இவங்களை என்ன ஊழியம் பண்றாங்க, இப்படி இருக்கிறாங்களே சொல்லி மற்றவர்களை குறித்து தாழ்மையை, சிறுமையை எண்ணுகிறவர்களாய் காணப்படுவாங்க. இது அநேகருடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையில காணப்படுது. ஏன் நீங்க மோசேயினுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். மோசே தேவனால் உருவாக்கப்பட்டவன். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரிடத்துல கேட்டு செய்வான். செங்கடலை பிளக்கணுமா, கர்த்தரிட்ட கேட்கணும். ஏன்னா அவனுக்கு தெரியாது செங்கடலை பிளக்கணும். மாம்சத்தை கொடுக்கணுமா, அதையும் தேவனிடத்துல கேட்பான். தண்ணீர் வரணுமா, அதையும் தேவனிடத்துல கேட்பான். ஏன்னா அவன் எதையும் அறியாதவனை காணப்பட்டான். ஆனா ஒரு கட்டம் வந்தது, அவன் 120 வருஷம் 110 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. கர்த்தருக்காய் ஊழியம் செய்யறான், அநேக அற்புத அடையாளங்களை செய்கிறான், அநேக இயற்கைக்கு மாறான காரியங்களை செய்யறான், எல்லாத்தையும் செய்யறான். ஆனா கடைசி நேரத்தில் என்ன நடந்துச்சு, அவன் தேவன் சொல்லுகிறார், கற்பாறையை பார்த்து பேசுன்னு. அவன் ஆனா மோசே என்ன செய்கிறான், அதை அடித்தான் என்று வசனம் சொல்லுகிறான். காரணம் என்ன, தன்னுடைய அனுபவத்தை அவன் முன்னே வைத்து அதனால் எரிச்சலை நிமித்தமாய் அவன் அப்படி செய்கிறான். இதே போலதான் அநேக தேவ பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட புதுசுல நமக்குள் தாழ்மை இருந்தது. ரட்சிக்கப்பட்ட புதுசுல என்ன நம்மளை குறிச்சு யார் என்ன சொன்னாலும் சரி, கர்த்தருக்காக நான் நிக்கிறேன், அவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவர் என்னை ரட்சித்திருக்கிறார் என்று பேசுகிறோம், அவருக்காய் வாழுகிறோம். ஆனால் காலங்கள் செல்ல 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 நம்மளை சகிப்புத்தன்மை என்பது நமக்குள் குறைந்து போனதாய் காணப்படுது. ஆனால் வேதத்தின்படி நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய ஜீவியம் பவுலை போல காணப்படும். நீங்க பவுலனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவன் ரட்சிக்கப்படுறப்ப அவன் ஒரு பணக்காரன். அவன் பிரதான ஆசாரியர் இடத்துல நேரடியா போய் லெட்டர் பெற்றுக் கொள்ளுகிற தகுதியுள்ளவன். கமாலியன் பாதத்தண்டையில கற்றுக்கொண்டவன். இவ்வளவு பெரிய தகுதியுடையவன். அவன் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்ட புதுசுல என்ன நடக்குது, அவன் நானும் ஒரு அப்போஸ்தலன் என்று அவன் சண்டை போடுகிறவனாய் காணப்படுறான். 2வது என்ன நடக்குது, சீசர்களையும் அப்போஸ்தலர்களையும் எல்லாருக்கும் முன்பாக அவன் கேள்வி கேட்கிறவனாயும் அவர்களோடு சண்டையிடுகிறவனாய் காணப்படுறான். வேதத்துல அதிகாரங்களே அவர்களுடைய சண்டையை குறித்து பேசுகிற அதிகாரங்களே காணப்படுது. ஆனா அவன் மரிக்கிறதுக்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் சிறைச்சாலைகளுக்கு மரிக்கிறதுக்கு முன்பாக சொல்றான், நான் பிரதான பாவி, பாவிகளில் நான் பிரதான பாவி. அவன் தன்னை தாழ்த்துகிறான். அவனுடைய காலம் செல்ல 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 கர்த்தருக்குள் வாழ 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 அவன் தன்னை தாழ்த்துகிறவனாய் மாறினான். இதுதான் சகிப்புத்தன்மை என்கிற சிலுவையை சுமக்கிற அனுபவம். இப்படிப்பட்ட சிலுவையை சுமக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். இன்றைக்கு இந்த சிலுவையை சுமக்க ஆயத்தமாய் இருக்கிறோமா? சகிப்புத்தன்மையை உடையவர்களாய் காணப்பட ஆயத்தமாய் இருக்கிறோமா? இந்த வசனம் சொல்லுது, அவமானப்படும் பொழுது சகிப்புத்தன்மை சிலுவை சுமக்கணுமா? அப்ப அவமானப்படும் பொழுது, நம்மளை ஜனங்கள் மறுதலிக்கும் பொழுது, நாம் செய்ததை நாம செய்யலையே என்று சொல்லி நம்மளை கேவலப்படுத்தும் பொழுது நாம் என்ன செய்யணுமாம்? வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிறது, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும். அப்ப சகித்து கொண்டிருக்கிற சிலுவையை சுமக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில அவமானங்கள் நம்மளை மறுதலிக்கும் பொழுது நாம் எப்படி காணப்படணுமா? பொறுமையுள்ளவர்களாய் காணப்படணும். 2வது அந்த வார்த்தை சொல் பாருங்க, இளைப்படையாமல். இளைப்படையாமல்னா என்ன? சோர்ந்து போகாமல். ஐயோ, கர்த்தருக்காக இவ்வளவு பாடுபடணுமா? நான் நன்மைதானே செஞ்சேன், ஆனா ஏன் தேவன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கணும்?
நான் உங்களுக்கு கர்த்தர் சொன்னதுனாலதானே உதவி செய்தேன். பிறனை உன்னை போல் நேசி என்று கர்த்தர் சொன்னாரே, அதற்காகத்தான் அவனை நேசித்தேன். அது அவனை நேசித்தது தப்பா? அவனுக்கு நன்மை செய்தது தப்பா? அவனுக்கு ஆறுதல் சொன்னது தப்பா என்று நாம் சோர்ந்து போக கூடாது, இலைப்படைய கூடாது. அடுத்ததாய் வார்த்தை சொல்லுங்கள், பிரயாசப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் நம்மளை அவமானப்படுத்தினாலும் சரி, யார் நம்மளை மறுதளித்தாலும் சரி, இன்னொருத்தவன் குழியில இருந்தால் நாம் போய் உடனே உதவி செய்யணும். ஐயோ, அன்னைக்கு நான் குழியில இருந்தவனை தூக்கி விட்டேன், அதனாலதான் இன்னைக்கு அவமானப்படுகிறேன்னு சொல்லி இன்னைக்கு குழியில இருக்கிறவர்களை பார்த்து நாம் விலகிவிடக் கூடாது. அன்னைக்கு நான் அவனுக்கு உதவி செய்தேன், ஆனா இன்னைக்கு அந்த மனுஷனை மறுதளிச்சுட்டான், எனக்கு தேவையான தகுதியை கொடுக்கல, எனக்கு தேவையான மரியாதை கொடுக்கல. அப்படி இருந்தா நான் ஏன் இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்யணும் சொல்லி அவனை நாம் மறுதளிக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. ஒன்றை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் குழியில் இருக்கிறவர்களை தூக்குவதும் மற்றவர்களுக்கு ஆறுதலாய் பேசுவது அது நம்முடைய நன்மைக்காக அல்ல, கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளையாய் காணப்படுகிறது. பிறனை உன்னை போல் நேசி. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் என்ன சொல்றாங்க, பாஸ்டர், தேவனே, நான் இப்படி நன்மை செய்ததுனாலதான் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வருது, நான் உதவி செய்யறதுனாலதான் எனக்கு பிரச்சனை வருது, இனிமே நான் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன், யாரு குழியில விழுந்தா எனக்கு என்ன, நான் கிறிஸ்துவ பார்த்துட்டு போறேன், நான் என்ன பரிசுத்தப்படுத்திக்கிறேன், நான் என் பாவத்திலிருந்து என்ன விலக்கிக் கொள்கிறேன். அப்படி அல்ல. ஒருவன் விழும் பொழுது நாம் தூக்கி விடுகிறவர்களாய் காணப்படும். ஒருவன் இல்லாமல் இருக்கும் பொழுது, அகதியாய் காணப்படும் பொழுது, தவிக்கும் பொழுது, பரிதவிக்கும் பொழுது அவனுக்கு அன்பை செலுத்துகிறவர்களாய் காணப்படணும். அதனால எவ்வளவு பெரிய அவமானங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மறுதளிப்பு வந்தாலும் சரி, அதை தாங்குகிறவர்களாய் காணப்படணும். அப்ப இங்க வசனம் சொல்லுது, சகிப்பிலே பொறுமையுள்ளவர்களாய் இருக்கணும், பொறுமையுள்ள இருக்கணும். அவர்கள் நம்மளை மறுதளிக்கும் பொழுது, நம்மளை அவமானப்படுத்தும் பொழுது, நீ எப்படி இப்படி பேச போச்சு, நீ எப்படி இப்பெல்லாம் சொல்ல போச்சுன்னு சொல்லி அவர்களோடு சண்டையிடுகிறவர்களாய் அல்ல, நம்முடைய வார்த்தையிலே நாம் பொறுமையுள்ளவர்களாய் இருக்கணும். பொறுமையோடு ஓட்டத்தை ஓடுகிறவர்களாய் காணப்படணும். அப்படி ஓடினால் மாத்திரமே நாம் சிலுவையை சுமக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நீங்க வேதத்துல பேதுருவை குறிச்சு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில அவன் சிலுவையை சுமக்கிறதுக்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையில பொறுமை இல்லாதவனாவே காணப்பட்டான். அவன் இயேசு சொல்லுகிறார், என்னை நீங்க மறுதளிப்பீங்க, என்ன நீங்க விட்டுட்டு போயிருவீங்க. உடனே அவன் சொல்லுகிறான், நல்ல, நான் சாகுற வரை கூட இருப்பேன். இன்னொரு இடத்துல இயேசு சொல்லுகிறார், நான் இப்படி பாடுகள் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு, சிலுவையை நான் சுமக்க வேண்டியதா இருக்கு, நான் சுமப்பேன். பஸ்கா என்கிற பண்டிகை நாள்ல என்னை அவர்கள் சிலுவையில ஏற்றுவார்கள். உடனே பேதுரு சொல்றான், அவரை தனியா கூட்டு போய் சொல்றான், ஐயோ ஆண்டவரே, இது உமக்கெல்லாம் நடக்க கூடாது என்று சொல்லுகிறான். எப்ப பார்த்தாலும் அவன் பொறுமை இல்லாதவனாய் காணப்பட்டான். ஆனா அதே பேதுருவை, என்னை நீக்கு என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று யோவான் புஸ்தகம் 21வது அதிகாரத்துல இயேசு கேட்ட உடனே, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பரிசுத்தாவிலே இறங்கிட உடனே அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா பாடுகள் அனுபவிக்க அவன் பொறுமையா இருந்தான், சகிப்புத்தன்மை உள்ளவனாய் காணப்பட்டான். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில சகிப்பு என்கிற சிலுவையை சுமக்க ஆயத்தமாய் காணப்படுவோமாக. இரண்டாவதாக, எப்படிப்பட்ட சிலுவையை நாம் சுமக்கிறவர்களாய் காணப்படணுமாம். வசனம் சொல்லுகிறது, லூக்காவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தையை சொல்லுகிறது, கபால ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர் சேர்ந்த பொழுது அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். இங்கு சொல்லப்படுகிற சிலுவை என்ன சிலுவை? குற்றம் என்கிற சிலுவை. குற்றம் என்று சொல்லப்படுகிற சிலுவை. முதலாவது நாம் பார்த்த சிலுவை சகிப்பு என்கிற சிலுவை. இரண்டாவது, குற்றம் என்கிற சிலுவையை சுமக்கிறவர்களாய் காணப்படணும். வேதம் சொல்லுகிறது, குற்றவாளிகள் இயேசுவினுடைய 2 பக்கத்துல இருந்தாங்களாம். வசனத்தை பாருங்க, வலது பக்கத்துல ஒருவனும் இடது பக்கத்துல ஒருவனும். அவர்கள் குற்றவாளிகளாய் காணப்பட்டாங்க. அவர்களுக்கு நடுவுல இயேசு இருக்கிறார். உதாரணத்துக்கு, இங்கிட்ட ஒரு திருடன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. நீங்க நடுவுல நிக்கிறீங்க. உங்களுடைய வலது பக்கத்துல ஒரு திருடன், இடது பக்கத்துல ஒரு குடிகாரன். இவன் கையில திருடன பொருளோட இருக்கிறான். இடது பக்கத்துல இருக்க குடிச்சிட்டு மது வெறியில அவன் காணப்படுறான். நீங்க நடுவுல நல்ல பரிசுத்தமானவர், நீங்க திருடவும் இல்ல, குடிக்கிற பழக்கம் கிடையாது, ஆனா நல்ல குணமுடையவர், நல்ல வாழ்க்கை வாழ்றவங்க, எடுத்துக்காட்டா வாழ்றவங்க, முன்மாதிரியா வாழ்றீங்க. ஆனா நீங்க அங்க நடுவுல நிக்கும் போது என்ன சொல்லுவாங்க? அவங்க சொல்லுவாங்க, இவனும் சேர்ந்து குற்றவாளி என்று சொல்லுவார்.
இவனும் சேர்ந்து திருடி இருக்கிறான் என்று சொல்லுவார்கள், இவனும் தண்ணி எடுக்கிறவன் தான் என்று சொல்லுவார்கள். எனக்கு அந்த பழமொழி தெளிவாய் தெரியல. பனைமரத்தை கீழே உட்கார்ந்து பால் கொடுத்தாலும் அது கல்லு குடிக்கிறது என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி பழமொழி உண்டு. அதே போலதான் இந்த குற்ற சிலுவை என்பது எதை காட்டுகிறது? பொய் குற்றச்சாட்டை சுமப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் குற்றம் செய்யாமல் இருந்திருக்கலாம், நாம் அந்த தவறையே செய்திருக்க மாட்டோம், அந்த பக்கத்திலேயே நம்ம எட்டி பார்த்திருக்க மாட்டோம். ஆனா பொய் குற்றச்சாட்டு நமக்கு வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதில்லை நாம் ஆயத்தம் உள்ளவராயிருக்கணும். அதுதான் குற்றம் என்கிற சிலுவையை காட்டுகிறது. இங்க இயேசுவினுடைய வாழ்க்கையை பாருங்க. யோவான் 19வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேனே. யார் சொல்லுகிறார்? சேனாதிபதி, அதிபதி சொல்றான், இவரிடத்துல நான் ஒரு குற்றமும் காணலப்பா. இவர் என்ன தவறு செய்தார்? இவரை நான் ஏன் சிலுவையில் அரிக்கணும்? இவரை ஏன் நீங்க எங்க முன்னாடி கொண்டு வந்தீங்க? ஒரு அதிகாரி சொல்லுகிறான். ஆனா இயேசுவை குறித்து அவன் சொல்றான். ஆனா அங்கிருந்த பிரதான ஆசாரியர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவனை குற்றம் சாட்டுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் பொய் குற்றம் சாட்டு சொன்னார்கள். அவர்கள் ஜனங்களை உருவாக்கி அவர்களை குற்றம் சாட்டும்படி அவர்களை ஏவி விட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? இங்க பிலாத்து சொல்லுகிறான், அவரிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணலன்னு சொல்லி 4வது வசனத்துல சொல்றான். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, போர் சேவகர் முள்களினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி. பாருங்க என்ன நடக்குது. பிலாத்துவுக்கு தெரியுது அவர் குற்றமற்றவன். அப்ப அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அல்லவா அவர் குற்றமற்றவன். ஆனா குற்றமற்றவர் என்று சொல்றதுக்கு முன்னாடியே அவர் எப்படி கொண்டு வந்து நிறுத்துறாங்க பாருங்க. அவர் தலையில முள்முடியை சுற்றி அவர் மீது சிவப்பு வஸ்திரத்தை போட்டு. இது எதை காட்டுது? சிவப்பு வஸ்திரம், சிவப்பு என்றால் பாவத்தை காட்டுது. அவர் குற்றமற்றவராய் இருந்தோம், அவர் பாவமற்றவராய் இருந்தோம், அவரை பாவத்தின் உடையை வஸ்திரத்தை அவருக்கு போட்டார்கள். தலையிலே காணப்பட்ட முள் கிரீடம் என்பது எதை காட்டுது? தன்னுடைய சிந்தனையிலே அவர் குற்றமற்றவராய் இருந்தோம். அவர் சரீரத்துல மாத்திரம் குற்றமற்றவர் அல்ல, தன்னுடைய சிந்தனையிலே, தான் யோசிக்கிறதிலே, தன்னுடைய நடக்கையிலே, தான் என்ன யோசிக்கிறோம் அதுல குற்றமற்றவராய் இருந்தோம். அந்த முள்முடியை சுமக்கிறவராய் அவர் காணப்பட்டார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் கர்த்தர் இதை நமக்கு அடிசுவடாய் வைத்து சென்றிருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நாம் குற்றத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறோம்? பொய் குற்றச்சாட்டு வரும் பொழுது நாம் அதை எதிர்த்து பேசுகிறவர்களாய் இருக்கிறோமா அல்லது ஆயத்தமாய் காணப்படுகிறோமா? கிறிஸ்துவின் நிமித்தமாய், வசனத்தை நன்றாய் நாம் புரிந்து கொள்ளும், கிறிஸ்துவின் நிமித்தமாய் நாம் பாடுகள் படும்போது. ஏன்னா வசனம் சொல்லுது பாருங்க, மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால். பலவிதமான தீமையான மொழிகளிலும், ஒரு மொழியில் அல்ல, பலவிதமான மொழிகள்ல தீமையான வார்த்தைகள். நீங்க இப்படி குற்றம் செஞ்சீங்க, நீங்க அப்படி குற்றம் செஞ்சீங்க, நீங்க எந்த குற்றத்தை செய்யலைனாலும் எல்லா விதத்திலிருந்து வந்து உங்கள் மீது பொய் குற்றச்சாட்டு சொல்றாங்களா? கிறிஸ்துவின் நிமித்தம் சொல்றாங்களா? அதை நாம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். இதுல ஒரு காரியத்தை நன்றாய் நாம் புரிந்துள்ளோம். கிறிஸ்துவின் நிமித்தமாய், சுவிசேஷத்தின் நிமித்தமாய், ஆண்டவர் நிமித்தமாய் பொய் குற்றச்சாட்டு வரும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணணும். நாம தவறு செஞ்சுட்டு அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நாம தவறு செய்துட்டு ஐயோ நான் தவறு செய்துட்டேன் என்று உணராமல் நாம் குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று பெருமனதோடு நாம் காணப்பட்டோம் என்றால் அதை இங்க வசனம் சொல்லல. நாம் தவறு செய்யாமல் இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை வச்சு இவன் பொய் சொல்லுகிறான், இவன் இப்படிதான் செய்தான், இப்படி கலகத்தை உண்டு பண்ணுகிறான்னு சொல்லி உங்களை குறித்து கிறிஸ்துவின் நிமித்தமாய் குற்றம் சாட்டுகிறார்களா, பொய் குற்றச்சாட்டு சொல்லுகிறார்களா? அதிலே அதை ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். ஏன்னா வசனம் சொல்லுது, இதுதான் நீதிக்கு துன்பப்படுகிறதை காட்டுகிறது. கிறிஸ்து நீதியுள்ளவராய் இருக்கிறார், அவருக்காய் துன்பப்படுகிறதிலே நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். அப்ப வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் அவருடைய பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். இந்த பாடுகள் வரும் பொழுது, இந்த குற்றச்சாட்டு வரும் பொழுது நாம் எப்படி காணப்படுமா? சிலுவை சுமக்க ஆயத்தமாயிட்டோம், ஆனா நம்மளுடைய கிரியை எப்படி இருக்கணும்?
நம்முடைய வெளிப்பாடு அல்லது நம்முடைய நடக்கை எப்படி இருக்கணுமா? பொய் குற்றச்சாட்டு வரும் பொழுது வசனம் சொல்லுது, மத்தேயுவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 12 மற்றும் 13வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதாரம் ஒன்றும் சொல்லவில்லை. 13வது வசனம் சொல்லுது பாருங்க, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். பொய் குற்றச்சாட்டு நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, கிறிஸ்துவின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் நம்மளுக்கு குற்றச்சாட்டு வரும் பொழுது நாம் என்ன செய்கிறவர்களாய் காணப்படணும்? எப்படி காணப்படணுமாம்? ஒண்ணு, நாம் மாறுதாறு சொல்லாதவர்களாய் நாம் காணப்படணும். மாறுதாறு அதை குறித்து பேசவே கூடாது. அவர்கள் சொல்லுகிறது பொய் தான். அவர்கள் சொல்லுகிறது பொய் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்? அவர்களுக்கே நல்லா தெரியும். அதை காட்டுல யார் இடத்துல பொய் சொல்றாங்களோ, பொய் குற்றச்சாட்டு சொல்றாங்க, அவங்களுக்கும் தெரியும் அவங்க பொய் தான் சொல்றாங்க. ஆனாலும் அந்த நேரத்திலே கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் நம்முடைய வாய்களை நாம் அடைத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். மாறுதாறு பேசாதவர்களாய் காணப்படணும். இரண்டாவது எப்படி இருக்கணுமாம்? அங்கு சொல்றான் பாருங்க, பிலாத்து சொல்லுகிறான், இவர்கள் உன்மீது எத்தனையோ குற்றம் சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா? காது கேட்காதவர்களை போல காணப்படணும். மாறுதார் பேசாததற்கும் கேட்காததற்கும் வித்தியாசம் இருக்கு. மாறுதாரினா நம்முடைய வாயை திறந்து நான் அப்படி பண்ணல, அல்லது அவங்க இப்படி சொல்றாங்க, அவன் தான் அப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லி அப்படி மறுத்து பேசுகிறது. ஆனா கேளாதவர்களை போல இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, முகத்துல கூட அதனுடைய மாற்றத்தை நாம் காமிக்க கூடாது. முகத்துல கூட அந்த துக்கத்தை நாம் காமிக்க கூடாது. முகத்துல கூட நம்மளை பொய் குற்றச்சாட்டு சொல்றாங்களேன்னு சொல்லி அந்த முகத்தை அப்படி காமிக்க கூடாது. அதனாலதான் பிலாத்து சொல்றான் பாருங்க, நீர் அதை கேட்கவில்லையா? உன் உடம்பு அசையலையாப்பா, நீ கூச்சப்படலையா, உனக்கு கோபம் வரலையா, உனக்கு வருத்தம் வரலையா, எரிச்சல் உண்டாகலையான்னு சொல்லி அவன் முகபாவனையை அவன் பார்க்கிறவனாய் காணப்பட்டான். அவர் மறுதாறு பேசுகிறது மாத்திரத்துல உண்மையுள்ளவரா இல்ல, அவர் கேட்காதவரை போல தன்னுடைய நடக்கையிலும் தான் காண்பிக்கிற எக்ஸ்பிரஷன்ல கூட அவர் நீதி உள்ளவராய் காணப்பட்டார். அதிலே கூட அவர் சிலுவையை சுமக்கிறவராய் காணப்பட்டார். இந்த மாயை கூட திறந்து பேசாத இருக்கிறது சில நேரங்கள் நம்மளால முடியும். ஏன்னா நமக்கு முன்பாக குற்றம் சாட்டுறவங்க அதிகாரியா இருந்தா நம்மளால எதையும் பேச முடியாது. அல்லது நமக்கு முன்பாக நம்மளை பொய் குற்றம் சாட்டுறவங்க நிறைய பேர் இருந்தா நம்மளால எதையும் பேச முடியாது. அல்லது நமக்கு முன்பாக இருக்கிறவர்கள் அவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு நினைச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு சகிச்சு அதை ஏற்றுக்கொள்ளுவோம். ஆனா எக்ஸ்பிரஷன்ல காது கேட்காதவர்களை போல எக்ஸ்பிரஷன்ல கூட நாம் ஏற்றுக்கொள்ளவர்களா இருக்கிறது மிகவும் கடினம். ஏன் தெரியுமா? நம்முடைய சரீரம் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். நம்முடைய மூளை அதற்கு ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணும். அது சொல்லும், நீ தவறை செய்யலையப்பா, நீ தவறை செய்யலையே, உன்னையே இப்படி குற்றம் சாட்டுறாங்க. உடனே முகம் என்னவா மாறும்? துக்கமாய் மாறும். சில நேரங்கள்ல கேலி கிண்டலா யோசிப்போம். இதுல இன்னொரு காரியம் இருக்கு. முக எக்ஸ்பிரஷன்ல மாறாத இருக்கிறதுனா என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவுக்காய் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் என்கிற எண்ணம் வந்த உடனே நம்மளுக்குள்ளாக ஒரு நக்கல் சிரிப்பு சில நேரங்கள்ல வரும். ஐயா, அவன் தானப்பா என்னை குற்றம் சாட்டுறான், ஆனா கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கான்னு சொல்லி அதை வைத்து நம்மளை குறிச்சே நம்ம மேன்மை பாராட்டி ஒரு விதமாய் நாம் சிரிப்போம். அந்த சிரிப்பு கூட நம்முடைய முகத்தில் வரக்கூடாது. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் நியாயம் விசாரிப்பார், கர்த்தர் நீதி என்ன என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆனா அதை கூட நம்முடைய முகத்திலே நாம் எக்ஸ்பிரஷனாய் காட்டாமல் காது கேளாதவர்களை போல காணப்படணும். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், நீங்கள் குற்றம் சாட்டும் சிலுவையை சுமக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா? சகிப்பு என்கிற சிலுவையை சுமக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா? உங்களை குறித்து மற்றவர்கள் குற்றம் சாட்டும் பொழுது நீங்கள் வாயை மூடிக்கொண்டு நாம் அமைதியா இருக்கிறோமா? அல்லது என்ன நான் நிரூபிச்சே தீருவேன், நான் இதை சொல்லவே இல்லை, நான் இந்த காரியத்தை செய்யவே இல்லை, நான் தவறே செய்யலை என்று சொல்லி நம்ம நிரூபிக்கிறதற்காக நாம் ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? ஒன்றை நாம் நன்றாய் புரிந்து கொள்ளணும். நாம் வாழுகிறது கடைசி காலம். நாம் வாழ போகிற நாட்களும் கடைசி காலத்தை காட்டுகிறது. நாம் இருக்கிற நாட்கள், இந்த நாட்கள் அநேக போராட்டங்கள் வரும், அநேக பொய் குற்றச்சாட்டுகள் வரும். உங்களை குறிச்சு நீங்க செய்யறது எல்லாத்தையும் தப்பு சொல்லுவாங்க. யார் சொல்லுவா? உலகம் ஒரு பக்கத்துல சொல்லும்,
இன்னொரு பக்கத்துல பிரதான ஆசாரியர்கள் சொல்றாங்க. அப்படின்னா யாரு? ஒரு காலத்துல தேவனுடைய பிள்ளைகளா இருந்தவங்க, அவங்க வசனத்தை நல்லா படிச்சவங்க, அவங்க வசனத்தை நல்லா தேர்னவங்க. ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல கர்த்தரை விட்டு விலகினவர்கள், அவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். அவர்கள் நம்மளை குற்றம் சாட்டுவார்கள். அந்த நேரத்துல போயிட்டு என்ன பார்த்து நீ எப்படி குற்றம் சாட்ட போச்சு? நான் வேதத்தை தானே வச்சு பிடிச்சுக்கிட்டு இருக்கேன், வேதத்தை வச்சுதானே நான் ஊழியம் செய்யறேன், வசனத்தை வச்சுதானே ஊழியம் செய்யறேன், நான் எப்படி இதை சொல்லி இருப்பேன் என்று சொல்லி நாம் வாக்குவாதத்திற்கு சொல்லக்கூடாது. நாம் பொறுமையுள்ளவர்களாய் காணப்படணும். நாம் மாறுதாறு பேசாதவர்களாய் காணப்படணும். இந்த காரியங்கள் மிகவும் கடினமான காரியம். அதனாலதான் இயேசு சொன்னார், ஒவ்வொருவரும் தன் தன் சிலுவையை ஒவ்வொரு நாளும் எடுத்து என்னை பின்பற்ற கடவன். இயேசு அப்படிதான் போனார். அவர் கேயாஸ் வீட்டுக்கு போகும்போது சொன்னார், பாவியின் வீட்டிலே அவர் குடியிருக்கிறார், பாவியின் வீட்டுக்கு போறார் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் அவர் ஸ்திரீகள் மத்தியிலே உட்கார்ந்து பேசும் பொழுது வேசிகள் மத்தியிலேயும் பாவிகள் மத்தியிலே இவர் உட்கார்ந்து பேசுகிறார் என்று குற்றம் சாட்டினாங்க. அவர் அற்புத அடையாளங்கள் செய்யும் பொழுது அவர் அசுத்தாவிகளின் தலைவனை கொண்டு அவர் அப்படி அற்புத அடையாளங்கள் செய்கிறார், பிசாசின் தலைவனை வைத்து அற்புத அடையாளங்கள் செய்கிறார் சொல்லி அவருடைய கிரியைகள் வரங்களை குறித்தே அவர்கள் மாறுதாராய் பேசினார்கள். எப்ப பார்த்தாலும் அவர்கள் கலகம் பண்ணுகிறார் என்ற குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டே இருந்தாங்க. ஆனா கிறிஸ்து எங்கேயாவது நான் அப்படி செய்யவில்லை என்று சொல்லி இருக்கிறாரா? அவர் மாறுதாரா எதையும் பேசியிருக்க, குறிப்பாய் அவர் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது மாறுதாரா எதையும் பேசவில்லை. அவர் பிலாத்துவுக்கு முன்பாய் நிற்கும் பொழுது மாறுதாரா எதையும் பேசவில்லை. ஆசாரியர்கள் சொல்றாங்க, குற்றம் சாட்டுறாங்க, அதுக்கு பதில் கொடுக்கல. ஆனா அதிகாரிகள் கேட்கும்போது நீதான் யூதன் ராஜாவா என்று கேட்கும்போது நீ சொல்லுகிறபடியே என்று பதிலை கொடுத்தார். குற்றம் சாட்டுகிறவருக்கு அவருக்கு அமைதியா இருந்தார். ஆனா இன்னொரு காரியத்தில் அவரை குறித்ததான உண்மையை சொல்லும் பொழுது அவர் உண்மை என்று சொன்னார். இப்படிதான் நாம் காணப்படணும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை அநியாயமாய் குற்றம் சாட்டுவார்கள், அதிலே நாம் பொறுமையுள்ளவர்களாய் காணப்படணும். அந்த சிலுவையை எடுத்து செல்ல நாம் ஆயத்தப்படணும். அப்ப முதலாவது சகிப்பு என்கிற சிலுவையை தூக்க ஆயத்தமா இருக்கணும். இரண்டாவது குற்றம் என்கிற சிலுவையை சுமக்க ஆயத்தமா இருக்கணும். மூன்றாவதாக எந்த சிலுவையை சுமக்க ஆயத்தமா இருக்கணுமாம்? வசனம் சொல்லுகிறது, மார்க்குவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தையை சொல்லுகிறது, பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிலிடத்தில் அழைத்து, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. மூன்றாவதா எந்த சிலுவையை நாம் சுமந்து நடக்கிறவர்களாய் காணப்படணும்? வெறுப்பு என்கிற சிலுவையை. முதலாவது சகிப்பு என்கிற சிலுவை, இரண்டாவது குற்றம் என்கிற சிலுவை, மூன்றாவது வெறுப்பு என்கிற சிலுவை. இந்த சகிப்பு என்கிற சிலுவை நம்முடைய வாழ்க்கையில வரணும். ஏன்னா நம்முடைய சத்துருக்கள் நம்மளை அவமானப்படுத்துவாங்க, நம்ம கூட இருக்கிறவங்க. குற்றம் என்கிற சிலுவையை நாம் சுமக்க ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா சத்துருக்கள் நம்மளை அவமானப்படுத்துவாங்க, நம்மளை இழிவா பேசுவாங்க, பொய் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. ஆனா இந்த வெறுப்பு என்கிற சிலுவை எங்கிருந்து நாம சுமக்கணுமோ, நமக்கு நாமே வெறுப்பு என்கிற சிலுவையை சுமக்கிறவர்களாய் காணப்படணும். அந்த வசனம் சொல்ல பாருங்க, தன்னைத்தான் வெறுத்து. அப்ப நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற எல்லா இச்சைகளை வெறுத்தவர்களாய் நாம் காணப்படணும். நம்மை வெறுத்து நாம் சிலுவை சுமக்கிறவர்களாய் காணப்படும். அதுதான் வெறுப்பின் சிலுவை. அப்ப வெறுக்கிறது என்றால் எந்தெந்த காரியங்களை நாம் வெறுக்கணுமாம்? 2 காரியங்களை நாம் பார்த்து நாம் செபிப்போம். முதலாவது எதை நாம் வெறுக்கணுமாம்? வசனம் சொல்லுகிறது, மத்தேயின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 37வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்ப வசனம் சொல்லுது, எப்படிப்பட்ட ஜனங்களாய் காணப்படணுமாம்? எதை நாம் வெறுக்கணுமாம்? முதலாவது தன் குடும்பத்தையும் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் மகனையும் மகளையும் வெறுக்கிறவர்களாய் காணப்படணும். இதை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு யோசிக்கலாம், ஐயோ எப்படி தேவன் அன்பாதானே இருக்க சொல்லி இருக்கிறாரு, அவர்களை ஏன் நம்ம வெறுக்கணும்? அது சத்தியம் சொல்லுகிறதா? ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, வெறுக்கிறதுனா எப்படி வெறுக்கணுமா? அவரை காட்டிலும் மேன்மையா யாரையும் நம்ம வைத்து விடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை அவரை காட்டிலும் மேன்மையாய் நாம் வைத்து விடக்கூடாது.
நம்முடைய வேலைகளை நம்முடைய அவரை காட்டிலும் மேன்மையாய் நாம் வைத்திடக்கூடாது. நம்முடைய தகப்பனையோ தாயையோ நம்ம அவரை காட்டிலும் மேன்மையா வைத்திடக்கூடாது. கர்த்தர் தான் நமக்கு முதன்மையாய் காணப்படணும். எந்த காரியம் செய்தாலும் கர்த்தர் தான் நமக்கு முதன்மையாய் காணப்படணும். ஏன் தெரியுமா? சில நேரங்களிலே வீட்டிலிருந்தே நமக்கு உபத்திரம் வரும். ஏனென்றால் வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. அதுக்கு முந்தின வசனம் பாருங்க. சில நேரங்கள்ல கர்த்தர் சொல்லுவாரு, நீ வடக்கு பக்கம் போப்பா, நீ இந்த காரியத்தை செய்ய என்று சொல்லுவார். ஆனா நம்முடைய வீட்டுல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? நீ வடக்க போகாத, அது ஒரு வனாந்தரம், அது ஒரு பாலைவனம், அது முள் இருக்கிற பகுதி, அதுக்கு போகாத, நான் அனுபவத்துல சொல்றேன், நீ தெற்கு பக்கம் போ என்று சொல்லுவார்கள். உடனே நம்ம என்ன செய்யணும்? தெற்கு பக்கம் போயிடணுமா? அப்படி போக கூடாது. கர்த்தர் வடக்கு பக்கம் போக சொன்னா நம் வடக்கு பக்கம் தான் போய் ஆகணும். கர்த்தருக்கும் பிரையாரிட்டி கொடுக்கிறவர்களா இருக்கணும். அதுதான் தன்னைத்தானே வெறுக்கிறதை காட்டுது. தன்னைத்தானே வெறுக்கிறதுனா என்ன அர்த்தம்? நம்முடைய குடும்பத்தினருடைய வார்த்தையை மேலாய் வைத்து தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படித்திடக்கூடாது. தேவனுக்கு முதலிடத்தை நாம் கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். நம்முடைய எல்லா விருப்பங்களுக்கு மேலாய் தேவனை உயர்த்துகளா இருக்கணும். குறிப்பாய் குடும்பத்திற்கு மேலாய். ஏனென்றால் வசனம் சொல்லுது, அதே 10வது அதிகாரம் மத்திய 10:32-33 நீங்க வாசித்தீங்கன்னா வசனம் சொல்லுது பாருங்க, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவன் நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்க என் பிதாவுக்கு முன்பாய் மறுதலிப்பேன். தேவன் சொல்றாரு பாருங்க, நீங்க கர்த்தரை முதன்மையா வச்சு உங்க குடும்பத்துல கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார், தேவன் தான் என்னை நடத்துகிறார், நான் அவருடைய பாதையில தான் போவேன்னு சொல்லி அன்பா சொல்லி பாருங்க. அவங்க கேட்கலைனாலும் அதுல நிலைச்சு நின்று பாருங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். இதுதான் வசனம் சொல்லுது, வெறுப்பு என்கிற சிலுவை. அப்ப வெறுப்பு, அந்த தேவனை முதன்மையா வச்சு மற்ற எல்லா காரியத்தையும் துஷ்டமா எண்ணும் பொழுது அதுதான் வெறுப்பு என்கிற சிலுவை சமம். இதே நேரத்துல இந்த வசனத்தை வச்சுட்டு தகப்பனை நேசிக்க கூடாது, மகளை நேசிக்க கூடாது, அதனால நான் என் குடும்பத்தையே பார்க்க மாட்டேன், ஊழியம் என்று ஓடுவேன், தேவன் என்று ஓடுவேன் என்று சொன்னோம் என்றால் அதையும் தவறு என்று வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் தன் குடும்பத்தை கவனிக்காதவன் தேவனை பகைக்கிறான் என்று வசனம் சொல்லுது. தன் குடும்பத்தை கவனிக்காதவன் தேவனுக்கு உகந்தவன் அல்ல. அப்ப முதலாவது நம்முடைய குடும்பத்தை கவனிக்கணும். அதே நேரத்துல தேவனை காட்டிலும் அதுல பிரையாரிட்டி நம்ம கொடுத்துடக்கூடாது. தேவன் தான் முதன்மையா இருக்கணும், அதுல நாம் உறுதியா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் சொல்லுகிறாங்க, எனக்கு இந்த காரியத்தை தான் நான் செய்வேன் என்று சொல்லுகிறார்கள், இப்படித்தான் நான் வாழ்வேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி அவர்கள் வாழக்கூடாது, அவர்களுக்கு சொல்லிக் கொடு, அவரை திருத்து என்று சொன்னால் பிள்ளைகள் மீது இருக்கிற அன்பின் நிமித்தமாய் அவர்கள் விருப்பப்படி நாம் முற்றக்கூடாது. கர்த்தர் என்ன நம்மளுக்கு சொல்லுகிறாரோ அதன்படி அவர்களை நடத்த வேண்டும். அப்படித்தான் ஆபிரகாம் ஈசாக்கை நடத்தினார், அப்படித்தான் தேவ ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள். இங்க வசனம் சொல்லுது, அவர்கள் குடும்பத்தாரை வெறுத்து தேவனை நேசிக்கணும். ஏனென்றால் சில நேரங்கள் அவர்களிடத்திலிருந்து நம்மளுக்கு பாதை மாறுதல் வரும். அதற்கு நல்ல உதாரணம் யார் தெரியுமா? ஆபிரகாமும் சாராளும். ஆபிரகாம் வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா 16வது அதிகாரம் 2வது வசனத்துல சாராள் சொல்லுகிறாள், எனக்கு குமாரன் பிறக்க மாட்டான், அதனால ஆகாரோடு சேர்ந்து கொள். யார் சொல்றா? சாராள் சொல்லுகிறாள். எந்த வாக்கு தத்துவத்தை நம்பி வந்தாலும் அதே சாராள் சொல்லுகிறாள், ஆகார நீ மனைவியை ஏத்துக்கோப்பா, நீ அவளோடு சேர்ந்து எனக்கு ஒரு குமாரனை கொடு. ஆனா அதே சாராள் 21வது அதிகாரத்துல என்ன சொல்லுகிறா பாருங்க, ஆகாரனுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை கேவலமா என்னது, அதனால அவளை துரத்தி விடு என்று சொல்லுகிறார். இங்க ஆபிரகாம் சாராளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்ததுனால கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி எனக்கு தேவன் ஒரு குமாரனை கொடுப்பார் நான் காத்திருப்பேன் என்று சொல்லாம சாராளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் செய்ததுனால என்ன நடக்குது தெரியுமா? ஆதியாகமம் 21:11 சொல்லுது, ஆபிரகாமுக்கு அது துக்கமாயிருந்தது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக நேரம் துக்கம் வருவதற்கான காரணம் என்ன? நம்முடைய பார்வையில நன்மையா இருந்திருக்கும், கடந்த நாட்கள் அது நன்மையா இருந்திருக்கும், ஆனா இன்னைக்கு அந்த நன்மையே நமக்கு துக்கமாய் மாறி இருக்கும். காரணம் என்ன? தேவ சித்தத்தை விட்டு நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய வாழ்க்கையோ நம்முடைய வாழ்க்கையை முதன்மையாய் வைத்ததுதான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வெறுப்பு என்கிற சிலுவையை சுமக்க ஆயத்தமா? தேவனை முதன்மையாய் வைக்க ஆயத்தமா? உங்கள் கணவனோ மனைவியோ பிள்ளைகளை காட்டிலும் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படைய நீங்கள் ஆயத்தமா?
இரண்டாவதாக வெறுப்பின் சிலுவை என்பது எதை காட்டுகிறது? விளக்க நேரமில்லை, குறிப்பை மாத்திரம் சொல்லுகிறேன். தன் சிலுவையை, தன் ஜீவனை இழக்க வேண்டும். மார்க்கவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 35வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுது பாருங்க. தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றணும் 34வது வசனம் சொல்லுது. அதனுடைய விளக்கம் சொல்லுது 35வது வசனம், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்காய் உங்கள் ஜீவனை இழக்க நீங்கள் ஆயத்தமா? கர்த்தருக்காய் உங்கள் ஜீவனை கொடுக்க நீங்கள் ஆயத்தமா? அந்த உங்களுடைய ஜீவனை நீங்கள் துஷ்டமா எண்ணி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நீங்கள் ஆயத்தமா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நீங்கள் ஆயத்தமா? கர்த்தர் அப்படிப்பட்ட சிலுவையை சுமக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட சிலுவையை நாம் சுமந்தால் மாத்திரமே தேவனுடைய பாத்திரர்களாய் நாம் காணப்படுகிறோம். இந்த ஜீவனை கொடுக்கிறது என்பது என்ன தெரியுமா? நாம் ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தரை மறுதலிக்காமல் இருக்க. இன்றைக்கு கர்த்தருக்காய் பாடுபட நாம் ஆயத்தமா இருக்கிறோமா என்பதை நிதானித்து பாருங்க. தேவனிடத்துல நீங்க ஜெபிக்க முடியுமா? ஆண்டவரே, நான் ரத்த சாட்சியை மறிக்க ஆயத்தம், நமக்காக ரத்தம் சிந்த ஆயத்தம், நமக்காக பாடுபட ஆயத்தம், நமக்காக பட்டினியா இருக்க ஆயத்தம், நான் உமக்காக என் குடும்பத்தையும் விட்டுட்டு நான் தனியா போய் ஊழியம் செய்ய ஆயத்தம், நான் உமக்காக வனாந்தரத்திலே உலவ ஆயத்தம், நான் உமக்காக வனாந்தரத்திலே யோரவான் ஸ்தானங்களை போல் குடியிருக்க ஆயத்தம் என்று சொல்ல முடியுமா? அதுதான் வெறுப்பின் சிலுவையை சுமக்கிறது. நம்மளை நாமே நாம் இழக்கிறது, நம்முடைய ஜீவனை பொறுப்பாய் எண்ணாமல் இருக்கிறது. தேவ சமூகத்துல இருக்கிற நாம் இன்றைக்கு கர்த்தரிடத்துல சொல்லுவோம், இந்த 3 சிலுவையை நாம் சுமக்கிறவர்களாய் காணப்படுவோமாக. கர்த்தர் கேட்கிறார், உங்களுடைய சிலுவையை சுமந்து தேவனை பின்பற்ற நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? அப்படி என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்ற கடவான். தேவன் அதை ஒரு கட்டளையாய் கொடுத்தார். அவர் கட்டாயப்படுத்தல, ஆனா அது ஒரு கட்டளை. நீங்க அப்படி பின்பற்றினால் மாத்திரமே, அப்படி சிலுவையை சுமந்தால் மாத்திரமே தேவனை நாம் பின்பற்றுகிறதா இருக்கிறோம். நாம் எவ்வளவு நாளும் ஜெபிக்கலாம், எவ்வளவு நாள் வேத வாசிக்கலாம். நீங்க சீசர்களை எடுத்துக்கொள்ளுங்க. 12 சீசர்கள் இயேசுவோடு 3 வருஷம் ஊழியம் பண்ணினாங்க. அற்புத அடையாளங்கள் செய்தார்கள், பிசாசுகளை துரத்துனாங்க. ஆனா யாரு சிலுவையை சுமந்தா? யாரோ தெரியாத ஒரு மனுஷன் தான் கொல்கதாவுக்கு இயேசுவினுடைய சிலுவையை சுமந்து செல்லுகிறவனாயிருந்தான். அவனுடைய பேர் அதுவரைக்கும் வேதத்துல சொல்லப்படல. அவனும் பேர் சிமியோன் தான். ஆனால் அவன் அதை பார்க்க வந்தவன். வலுக்கட்டாயமாய் சிலுவையை சுமக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டான். கர்த்தர் கேட்கிறார், இன்றைக்கு நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? நான் தேவ வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன் என்று சொல்லி சிலுவையை சுமக்க ஆயத்தம் இல்லாதவர்களா இருக்கிறீர்களா? அல்லது இயேசுவினுடைய சிலுவையை சுமக்க நீங்க ஆயத்தமா? இயேசுவின் நிமித்தமாய் உங்கள் சிலுவை சுமக்க ஆயத்தமாய் இருக்கிறீர்களா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நாம் சீசர்களை போல வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. சீசர்களை போல பாடுகள் வரும் பொழுது இயேசுவை விட்டு ஓடி போயிடக்கூடாது. சீசர்களை போல நாம் சிதறடிக்கப்பட்டு போயிடக்கூடாது. இயேசுவுக்காய் சிலுவையை சுமக்க ஆயத்தப்படணும். இயேசுவுக்காய் சிலுவையை சுமக்க நாம் ஆயத்தப்படுவோமாக. எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. லீபா தூடா நிக்க துரபல பௌ சுமக்க நீ ஆயத்தமா? என் பிள்ளைகளே, சிலுவையை சுமக்க ஆயத்தமா? என் அடி சுவடுகளை பின்பற்ற நீங்கள் ஆயத்தமா? எனக்காய் பாடுகளை பட ஆயத்தமா? என்னை பின்பற்றியவரை நீங்கள் ஆயத்தமா என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் சிலுவையை சுமக்க ஆயத்தம் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய கண்கள் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி உலகை நோக்கி பார்க்கிறது என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா? இப்பொழுது அவருடைய கண்கள் நம்மளை நோக்கி பார்க்கிறது. நாம் ஒப்புக்கொள்வோம், ஆண்டவரே, நான் சிலுவையை சுமக்க ஆயத்தம். சகிப்பு என்கிற சிலுவையை நான் சுமப்பேன் ஆண்டவரே. குற்றம் என்கிற சிலுவையை நான் சுமப்பேன் ஆண்டவரே. என்னை வெறுக்கிற சிலுவையை நான் சுமப்பேன். உண்மை மாத்திரம் நான் முக்கியத்துவமாய் வைப்பேன் என்று ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் நம்மளை நோக்கி பார்க்கிறார். அவர் நம்மளை குறித்து மகிமைப்படுகிறவராய், மகிழுகிறவராய் காணப்படுகிறார். தேவனிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை அவமானப்படுத்தும் பொழுது, என்னை ஆண்டவரை மறுதலிக்கும் பொழுது நான் ஆண்டவரை சகிப்புள்ளவனாய் காணப்படுவேன். நான் பொறுப்பு
பொறுமையுள்ளவனாய் காணப்படுவேன், நான் இளைத்து போக மாட்டேன் என்று சொன்னீங்க. கர்த்தர் நம்மளை நோக்கி பார்க்கிறார். தீபா தூடா கண்ணனி கதரபலபரபா, என்னை குற்றம் சாட்டும் பொழுது நான் இளைத்து போக மாட்டேன், மாறுதாறு பேச மாட்டேன், நான் கேளாதவனை போல காணப்படுவேன் என்று ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார். அவருடைய கிருபை நம்மளை பலப்படுத்துகிறது. தன்னைத்தான் வெறுக்கிற சிலுவை, தன்னைத்தான் வெறுக்கிற சிலுவை. இன்னைக்கு சொல்லுங்க, எல்லாரும் ஒப்புக்கொடுங்க, பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நீரே என் வாழ்க்கையில் முதன்மை. என் தகப்பன் அல்ல, என் தாய் அல்ல, என் பிள்ளைகள் அல்ல, என் பெற்றோர் அல்ல, உண்மை நான் முதன்மையாய் வைப்பேன் என்று சொல்லுங்க. நீ சொல்லுகிற நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லுங்க. லீபா தூட்டா கண்ணன் கதரபலபரபா, தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்க. சோதிரம் ஆண்டவரே, சோதிரம் ஆண்டவரே, சோதிரம் ஆண்டவரே, சோதிரம் எல்லாவற்றையும் தேவனுடைய சிலுவையை சுமக்க நாம் பலப்படணும். நீ நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமக்க பலப்படணும். ஒரே நாள்ல சகிப்பு தன்மை வராது. ஒரே நாளிலே நாம் கேளாதவர்களை போல மாறிவிட முடியாது. ஒரே நாளிலே நாம் எல்லாவற்றையும் வெறுத்து தேவனையே நமக்கு முதன்மையா வைக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கும் சரீர பாடுகள் இருக்கிறது, உலகத்துல இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய பலன் இருக்க இருக்க அது நம்மளை சிலுவை சுமக்கிறவர்களாய் நம்மளை உருவாக்கும். நம்மளை பழுதுக்குகிறவர்கள் எப்படி ஆயத்தப்படுகிறார்களோ அதே போல் கர்த்தர் நம்மளை சிலுவை சுமக்க நம்மளை ஆயத்தப்படுத்துவா. இப்ப கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை கொடுங்க, பலனை கொடுங்க, சிலுவையை சுமக்கிற பலன் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. நாம் செவிப்போம். அன்பில் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு சிலுவையை சுமக்க ஆயத்தமா என்கிற வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் இடைப்பட்டு எங்களுடைய சிலுவையை நீங்கள் சுமக்க எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்படி உம்முடைய சிலுவையை சுமந்தீரோ அதே உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சிலுவையை நாங்கள் சுமக்க தேவன் கிருபை செய்வீராக. குறிப்பாய் சகிப்பு என்கிற சிலுவையை சுமக்கணும் கர்த்தாவே. மாறுதா ஆண்டவரை இளைத்து போயிடக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவரை பொறுமையோடு பிரயாசப்பட தேவன் கிருபை செய்வீராக. குற்றம் என்கிற சிலுவையை சுமந்து ஆண்டவரை மாறுதாறு பேசாமல் ஆண்டவரை பொய் குற்றச்சாட்டு வரும்பொழுது கேளாதவர்களை போல் காணப்பட தேவன் உதவி செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலா வெறுப்பு என்கிற சிலுவை சுமக்க உதவி செய்யுங்க. ஜீவனை காக்க நாங்கள் ஓடக்கூடாது கர்த்தாவே. எங்களுடைய ஜீவனை காக்க நாங்கள் ஓடக்கூடாது. பிலிப்பியர் 2 சொல்லுகிறபடி அவர்கள் சிலுவையை பகைத்து வயிறு அவர்கள் தேவனாய் இருக்கிறது என்று பிலிப்பியர் சொல்லுகிறது அல்லவா? அப்படி நாங்கள் காணப்படாதபடி ஆண்டவரே எங்கள் ஜீவனை காக்க நாங்கள் ஓடாதபடி ஆண்டவரே உம்முடைய சிலுவை சுமக்க நாங்கள் ஓடணும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட கிருபை, அப்படிப்பட்ட பலன் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. அப்படி சிலுவையை சுமந்து நாங்கள் உம்முடைய பாத்திரனாய் நாங்கள் மாற, ஆண்டவர் உம்முடைய சீசர்களாய் மாற, உம்முடைய அடிசுவடுகளை பின்பற்றுகிற உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை நீ நடத்துவீராக. அப்படி ஜீவிக்க கிருபை பாராட்டுவீராக. அப்படி நீ செய்யற நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கண்ண மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.